Bakashara balanda namara balada rabakura bakashara baranda rabara. Hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவரையா கிருபை என்றுமா எங்கள் மேல வைத்திருக்கிறவரே நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ரிபா கபா லபா ரபா லபா ரபா லபா நம லபா நம லபா நம நத ரபா லபா நம நத ரபா குரபக ஷரபர அந்த ரவரா. என்னாகம புத்தகம் எடுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நாள்ல எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல கொடுக்குறோம். அதை மறைத்து நீங்க நடத்துங்க ஐயா. எங்களுக்கு ஒன்றும் தெரியாதப்பா. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கற சொல்லி கொடுக்கற நீங்க தான் அப்பா. நாம மகிமைப்படட்டும். ஆவியான தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்த நடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துடைய வல்லமையுள்ள நாமத்தில் எங்களை தாழ்த்தி உயர்த்தி வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். தேங்க்யூ லார்ட். சரி, என்னாகம புத்தகத்துல நம்ம இந்த ஆரம்பத்துல நம்ம கொஞ்சம் அந்த காரியம் எப்படி வந்தது என்பதை நம்ம கொஞ்சம் அறிஞ்சு கொள்ளலாம். 22வது அதிகாரம் என்னாகம புத்தகத்துல 22வது அதிகாரத்தை ஜெரமி படிச்சுட்டு வா. ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்தியாவின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மூடி போடும் என்றான். அக்காலத்திலே சீபோரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பெரியாமை அழைத்து வரும்படி தன் சகோதரியாருடைய தேசத்தின் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதியை அனுப்பி, ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமி விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீ வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முடியை அழித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். ஆமீன். பாத்தீங்க, இது முதல்ல அது அறிமுகம். அதாவது இந்த பாலாக் அரசன் மோவாப்பியருக்கு அவன் ராஜாவா இருக்கணும், அந்த பாலாக்ன்றவன். அப்போ இஸ்ரவேலர் அங்க தங்கி தங்கி வருவாங்களே, அப்படி அவங்களுடைய தேசத்தின் வழிய அவங்க தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. வந்துட்டோன்னே இவனுக்கு ஒரே பயம் அந்த இஸ்ரவேலரை பார்த்துட்ட உடனே. ஏன்னா அவங்க பலத்த ஜாதி. விளங்குதையா? நானும் நீங்களும் இஸ்ரவேலர் தான், அந்த தேவனுடைய பிள்ளைங்க நம்ம. அப்போ அவங்கள பார்த்தோன்னே இந்த மோவாப் ராஜா ஒரே பயம் அவனுக்கு. ஐயோ, இந்த ஜனங்க பயங்கரமா இருக்குமே, இதுங்க எல்லாத்தையும் முறியடிக்குமே, எல்லாத்தையும் சண்டை போட்டு வந்திருக்கிறாங்களே, இவங்க அங்கங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்களே, இப்ப நம்ம தேசத்தின் ஓரமா வந்துட்டாங்களே, இப்ப நம்மளே இவங்க ஜெயிச்சிருவாங்க, கூடாது, விடக்கூடாது. அவனுக்கு நிம்மதி இல்லாம போச்சியா. யாருக்கு? பாலாக் அரசனுக்கு. அப்போ அவன் சொல்றான், நீங்க போய் என்ன செய்யுங்க, அந்த அந்த நாட்டுல அந்த பிளேயாம் என்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த பிளேயாம் யாரு தெரியுங்களா? பிளேயாமை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன், விளங்குதுங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. பிளேயாம் ஒரு புறதேசத்துக்காரர். அவர் புறஜாதி. அவர் குறி சொல்லுகிறவர். இந்த பாகாலுக்கு தீர்க்க தரிசிங்க இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அந்நியர்களுக்கு அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு. இந்த உலக ஆவிகளை வச்சுக்கிட்டு அது ஒரு விதமா அவர் ஒரு சூனியக்காரர் பிள்ளையாம். அப்ப அந்த பிள்ளையாம் ஒருத்தரை பார்த்து ஆசீர்வதித்தானா அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, சபிச்சுட்டானா சபித்ததுதான். அவனுக்கு அப்படி ஒரு காரியம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அப்போ பிள்ளையாம் சொல்றான், பாலாக் சொல்றான், நீங்க போய் அந்த ஆளை கூட்டிட்டு வாங்க, அந்த பிள்ளையாம அப்படின்னு 2-3 பிரபுகளை அனுப்புறான். அனுப்பிட்டு அவங்க போய் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவன் சொல்றான், சரி இருங்க, இன்னைக்கு இங்க தங்குங்க,
நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கறேன் அங்க வரதா இல்லையான்னு சொல்லி போய் அவன் போய் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரு போவாத. என்ன காரியத்துக்கு அவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான் இந்த மாதிரி அந்த இஸ்ரவேலை சபிக்கும்படியாக அந்த ராஜா சொல்லி அனுப்பியிருக்காரு, அப்பெல்லாம் நீ போவாதன்னு சொல்லிடுவாரு. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிடுவாரா? சொல்லியிருக்காரு பாரு. தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற அந்த மனிதன் யார் என்றான். பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்தில் அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சந்திக்க. அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொன்னான். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களை அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிலேயாம் காலமே எழுந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார். சொல்லி அனுப்பிட்டான். நான் வரல, என் கருத்தர் எனக்கு வந்து உங்களை வந்து சபிக்கிறதுக்கு ஆசிரியத்துக்கு எனக்கு உத்தரவு கொடுக்கல, நான் வர முடியாதுன்னு போய் நீங்க பாலா கிட்ட சொல்லிருங்கன்னு அனுப்பிட்டான். அனுப்பிட்டு அவங்க சொல்றாங்க பாலா கிட்ட, வரல வர முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. அப்படியா சொன்னான் அப்படி சொன்னான். அப்படி இன்னும் இந்த இருக்கிற இந்த பிரபுகளை காட்டிலும் இன்னும் வசதியானவங்க கனமானவனுங்க அந்த பிரபுகளை கூப்பிட்டு நீங்க போய் அந்த பாலாக்க கூப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறான். அனுப்பி விடும்போது 17 படி, உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வதை எல்லாம் செய்வேன், நீ வந்து எனக்காக அந்த ஜனங்களை சந்தித்தார்கள். பிலேயாம் பாலாகி ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னையும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரியிலே இங்கு தங்கியிருங்கள் என்றான். எனவே தேவன் பிலேயாம் இடத்தில் வந்து, அந்த மனுஷர் உன்னை கூப்பிட்டு வந்திருந்தால் எழுந்து அவர்களோட புறப்படு, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும். இப்ப ரெண்டாவது முதல்ல ஆண்டு சொல்லிட்டாரு என்னத்துக்கு அதையும் கூப்பிடுறான், அவங்கள சபிக்கிறதுக்கு நீ போவாதேன்ட்டாரு. வார்த்தை சொல்லாரு கடவுள் அப்படிதான். இப்ப ரெண்டாவது ஆளு இன்னும் மூப்பர்களாம் பெரிய பிரபுகளாம் வந்துட்டு கூப்பிடும்போது இவன் என்ன சொல்றான், இருந்தாலும் நான் கர்த்தரோட வார்த்தைக்கு கேட்கணும், கீழ்ப்படியணும், நான் கேட்கறேன் அவர்கிட்ட. அவன் போய் ஆண்டரை தேடி கூப்பிடும்போது கர்த்தர் சொல்லிட்டாரு, சரி அந்த மனுஷனுக்கு திரும்பி உன்னை கூப்பிட வந்தாங்களா, சரி நீ போ, ஆனாலும் நான் சொல்றதை தான் நீ சொல்லணும், சுய இஷ்டத்துக்கு நீ எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாரு. அனுப்பி விட்ட பின்னால என்ன நடந்துச்சுன்னா 23 படி, கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியில் நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி கழுதையை வழியில் திருப்ப பிலேயாமை அறிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையில் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாக ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலது புறம் இடது புறம் விலக வழியில்லாத இறுக்கமான இடத்தில் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் பழுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் ஒன்றனாகி கழுதையை கையால் அடித்தான். எத்தனை தடவை அடிச்சுட்டான்? 3 தடவை கழுதைய. ஏன்னா அந்த கழுதை எப்போது அவனுக்கு பிரயாணத்துக்கு உதவியா இருக்கும். கழுதை அவனை எங்க வேணாலும் அந்த கழுதை தான் கூட்டிட்டு போகும். ஆனா இந்த தடவை கழுதை வந்து என்ன செய்யுது, மிரளுது, ஒதுங்குது, இப்படி எழுது இப்படி என்னது. அப்போ அவனுக்கு கடுப்பு, என்ன இது வந்து ரொம்ப தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கழுதைன்னா அடிக்கிறான். 3 தடவை அடிச்சுட்டானா. அடிச்சுட்ட பின்னால கீழே பாரு, ஆமீன். இப்போ கழுதை பேசுமா? முதல் ஜெபின்னு சொன்னா அந்த தட்டான பத்தியா, தட்டான் தானே, டிராகன் பிளை தட்டான். ஆண்டு அந்த தட்டான்னு கூட அவ்வளவு அறிவு கொடுத்துருக்காரு, அது பிள்ளை செஞ்சிச்சுன்னு சொன்னான் தட்டான். ஆனா இங்க கழுதையை பேச வச்சிருக்காரு பார்த்தீங்களா. கழுதை பேசாது, அவனை கொண்டு வந்தது பேசல, பேசவும் பேசாது. ஆனா
கர்த்தன் அந்த கழுதியின் வாயும் திறந்தாராம். படி. அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்வேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொள்ளுகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்திருந்தால் இப்பொழுதே உன்னை கொண்டு போவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உனக்கு எப்பொழுதாயினும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்களை தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து கொண்டான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோடு 3 தரம் அடித்தது என்ன? வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு. ஆமேன். இப்ப பாருங்க, கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ போவாத, அந்த ஜனத்தை சபிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல, நீ அவனுக்கு கூப்பிட்டா போவாத. தடவை சொன்னார்ல, கேட்காமதான் 2வது தான் திரும்ப கர்த்தரை தேடுனா. சரி போன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு ஆத்திரம், நான் சொன்னது இவன் கேட்கலையே அப்படின்னு ஒரு தூதன் என்ன செஞ்சான்னா அவரை கொல்லும்படி பயங்கரமா ஒரு பட்டயத்தை எடுத்து நிக்கிறான் வீதியில, அவர் போற அந்த வழியில. ஆனா அது அவனுக்கு தெரியல, அவன் கண் மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா கழுதைக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு தூதர் இருக்கிறான், ஐயோ நம்ம எஜமான கொல்ல வந்திருக்காரு இந்த தூதர் சொல்லி அது நடுங்குதுங்கிட்ட ஒதுங்குது, அவனை கொண்டு போய் வச்சுக்கிட்டு. அது அவனுக்கு தெரியல, கழுதியை போட்டு அடிச்சுட்டான் 3 தடவை. இப்ப தூதன் பேசுறாரு, நீ என்ன அவன் கழுதியை அடிக்கிற? இப்ப என்ன பாரு, இப்ப கண்ணு திறந்துட்டாரு, கண்ணு திறக்கப்பட்டவன் என்ன பாரு. ஐயோ அப்படியே மௌங்கப்புற விழுந்துட்டான் தூதனை பார்த்துட்டு. நம்ம ஆண்டவரு லேசானவர் நினைச்சிடாதீங்க, அவர் பயங்கரமானவர். அவர் தான் ஆதியமே அந்த சகலம் அவருக்கு தெரியும், அவருக்கு அறியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உடனே அவன் என்ன சொல்றான், எனக்கு மேல கோபம் தான், அதனாலதான் நான் உன்னை கொல்லும்படி வந்த, கழுதை மட்டும் உன்னை ஒழுங்காம உன்னை கொன்னே போட்டிருப்பேன்னு சொல்றாரு பாருங்க அந்த தூதன். கழுதை மட்டும் ஒழுங்காம இருந்துச்சு உன் உயிர் போயிருக்கும். நீ என்ன கழுதையை அடிக்கிற? கழுதை பத்துக்க பேசிச்சு, கத்திர வாயை திறந்தாரு கழுது வாய. அதிசயம் பார்த்தீங்களா? ஆண்டவரு, நம்ம ஆண்டவர் அப்படியேப்பட்டவருங்க, லேசானவர் இல்ல. அப்படியேப்பட்ட தேவன் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும்? எதுக்கு நம்ம நடுங்கணும்? யார் நமக்கு எதிர்த்து நிக்க முடியும்? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அப்போ மன்னிப்பு கேட்கிறான், ஐயோ அப்படி நான் செஞ்சு தப்புனா சரி, நான் போல எப்படி திரும்ப போறேன் என் வீட்டுக்கு. இல்ல பரவாயில்ல நீ போ, ஆனா நீ நான் சொல்றத மட்டும்தான் பேசணும், வேற எதையும் நீ பேசிடக்கூடாது வாயில்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார. அனுப்பி விட்டானே 37 படி. தேவன் என் வாயிலை அழுக்கும் வார்த்தையை பிலேயாம் பாலாகுடனே கூட போனான். அவன் கிரையாத்தில் சேர்ந்தார்கள். அங்கே பாலாக் ஆடு மாடுகளை அடித்து பிலேயாமுக்கும் அவனோடு இருந்த பிரபுக்களுக்கும் அனுப்பினான். மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டிக்கொண்டு அவனை பாகாலுடைய வீடுகளில் ஏறப்பட்டான். பிலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். இப்ப ஏன் பாளையத்துக்கு ஏறிருக்காங்க தெரியுமா? அங்க மேல போய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீ சபிக்கணும்னு கொண்டு போறான். மேல கீழே படி 23 படிச்சுடுவாங்க. சொன்னபடியே பாலாக் செய்தான். பாலாகும் பிலேயாமும் ஒவ்வொரு பலிபீடத்திற்கும் ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார். பிலேயாம் பாலாகி, நான் போய் வருகிறேன், கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும், அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மீட்டிங்கை கூட்டினான். தேவன் பிலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காலையிலையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டேன். கர்த்தர் பிலேயாமின் வாயிலை வாப்பாரி பாலாகிடத்தில் விதமாய் சொல்லப்படவா என்றார். அவரிடத்திற்கு அவன் திரும்பி போனான். பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடும் கூட
சகல பலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை கொடுத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னும் கிழக்கு மலையிலுள்ள ஆறாமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ஆமேன், சோத்திரம். அந்த இஸ்ரவேல் ஜனங்க இருக்காங்களங்க, அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டான ஆள் தான். ஏன்னா கர்த்தர்ல நடத்துறாரு. அவங்க நடத்துறது யாரு? கர்த்தர் அவங்கள நடத்திக்கிட்டு வரும்போது அவங்க தனியா ஒரு கூட்டமா இருப்பாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க. அப்போ அந்த பேர் என்ன, பிழையம் அந்த காரியத்தை காண்பித்துட்டு அவன் வாயில கர்த்தர் வார்த்தையை வைக்கிறாரு. நானும் நீங்களும் பேசினா எவ்வளவு பேசலாம், ஆனா கர்த்தர் வார்த்தையை வச்சுட்டாருன்னா அந்த வார்த்தை தான் பேசணும். அவன் வார்த்தையை வச்சுட்டு அவன் சொல்றான், கர்த்தர் சபிக்காதவர்களை நான் எப்படி சபிப்பே? பாலாக்கிட்ட கேட்கிறான். அவங்க அந்த ஜனங்க அவங்க ஒரு தனிப்பட்ட விதத்துல அவங்க தனியா இருக்காங்க, அவங்களுக்கு விரோதமா என் நாவு திறக்காது. 9வது வசனப்படி, கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். யாக்கோபின் கூட எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காட்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. என் முடிவு அவன் முடிவு. ஆமே. அவன் என்ன சொல்றான் பார்த்தீங்களா? பிழையாமே, நான் கர்த்தர் சபிக்காத ஜனத்தை, அவர் நடத்திட்டு வர ஜனத்தை நான் எப்படி சபிப்பேன்? அவங்கள நான் பார்த்துட்டேன். அப்போ நான் அவங்கள சபித்து நான் அந்நியனை போல நான் மறிக்காதபடி, நீதிமானாய் மறிக்கும்படி நான் அந்த ஜனங்களை நானே இப்போ சபிக்கல அப்படி சொல்லிட்டானா? இப்ப கண்டினியூ பண்ண. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீ எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைத்தேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன் என்றான். அதற்கு அவர், கர்த்தரின் வாயில் அருளினதையே செல்வது என் கடமையல்லவா என்றான். பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீ அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட புறவாகும். இங்கே அவர்கள் எல்லாரும் பாராமல் அவர்களை கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்த்து எனக்காக அவர்களை சபிக்க. அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோகூப்பின் வெளியிலே அழைத்துக் கொண்டு போய் 7 பலிபீடங்களை இப்படி 4 முறை ஜெரமி 4 முறை அந்த பலிபீடத்தை அவன் கட்டி ஆடுகளை பலி கொடுத்து, நீ போய் அந்த ஜனங்களை சபின்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படி கொண்டு போய் அந்த மனுஷனை கொண்டு போய் என்ன செய்யற, பிள்ளையாமா கொண்டு போய் நிப்பாட்டுறான். சரி, நான் இங்க 7 நான் பலிபீடத்தை போடுறேன். அவன் சொல்லுவான், சரி நான் போய் அந்த ஜனங்களை பாக்குறேன். போய் பார்த்தா கர்த்தரா வாயில ஆசீர்வாதத்தை வச்சிருவாரு, சபிக்க விட மாட்டார். எத்தனை முறை? 4 முறை. 4 முறை அவன் பலிபீடத்தை கட்டி கட்டி ஆடுகளாம் பலியிட்டு, சரி போய் நீ அந்த ஜனங்களை சபின்னு அனுப்புனா சபிக்கவே முடியாது. கர்த்தர் அவன் வாயில சாபத்தை கொடுக்கவே இல்லைங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனையா, விளங்குதா? எவனும் நம்மளை பார்த்து சீன்னு கூட சொல்ல ஆண்டர் விட மாட்டார். யுத்தம் பண்றாரு பத்தியா கர்த்தர் எப்படி? ஆண்டர் ரொம்ப நல்லவர். அதனாலதான் எப்போதும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கு. அவரு நமக்கு விரோதமா எந்த காரியம் யார் என்ன செஞ்சாலும் நம்ம கர்த்தரையே சார்ந்து இருப்போம். அங்க நமக்காக ஆண்டவர் ஒரு பெரிய யுத்தத்தை செய்வாரையா. அந்த எதிரிகளை கர்த்தர் முறியடிப்பார். அவங்களோட காணி ஒண்ணு நம்மளுக்கு வர விட மாட்டாரு. பிள்ளையாமட்ட பார்த்து கேட்கிறாருல, ஏன் அந்த ஜனம் வந்திருக்காங்க, என்ன காரணம்? அப்ப சொல்றான், அந்த ஜனங்களை சபிக்கத்தான் நான் அதை பாலாக்கு கூப்பிடுறாரு. அப்போ அது அவருக்கு இஷ்டம் இல்லை. அவங்கள சபிக்கிறது உன்னோட வேலை கிடையாது. அவங்க ஏஞ்சனும், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை யாராச்சும் சபிக்க கூடுமா? சபிக்க விட்டுருவார் ஆண்டவரே. இன்னைக்கு பார்த்தீங்களா, இந்த காரியத்துல கர்த்தர் வைராக்கியமா இருக்காரு இஸ்ரவேலர் மத்தியில. அப்போ 4 முறையும் இவன் இப்படி செஞ்சுட்டானா? இப்ப 24க்கு வா ஜெரமி. இல்ல 24 அதிகாரத்தைப்படி.
வாய் நிறைந்திருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் கண் திறக்கப்பட்டவன், அவன் கண்ணை திறந்து காண்பிக்கிறது யாரு தெரியுமா? தேவன். அது பாத்தீங்களா, அந்த அந்த தூதன் வந்து நின்றுது, அவன் பார்க்க முடியல. பாத்தீங்களா, கண்ணு முடிஞ்சிச்சு, தூதனை பார்க்க விடல. ஆனா அவன் தூதன் கண்ணை திறந்தோன்னு தான் அவன் தூதனை பார்க்க முடிஞ்சிச்சு. அதே போல இப்பயும் அந்த இஸ்ரவேல் எப்படி இருப்பான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா இந்த பிழையாம் தான் கூப்பிடுறான், நீ வா, அந்த ஜனம் பயங்கரமான ஜனங்க, அதுங்க என்னோட தேசத்துக்கிட்ட வந்துருச்சுங்க, அதுங்களை சபிக்கணும், வா அப்படின்னு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகும்போது கர்த்தர் பிழையாமினுடைய கண்களை திறந்து அவங்கள காண்பிக்கிறாரு. காண்பிக்கும் போது அவன் சொல்றான், ஆமா, இந்த ஜனங்க வந்து ஒரு விசேஷமான ஜனமா இருக்காங்க, இவங்க ஒரு தனித்து தேவனோட இருக்கிற ஒரு ஜனமா இருக்கிறாங்க அப்படின்னு தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழுந்த போது கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவதுன்றான். அவன் பாலாக் அவனை கூப்பிட்டது வந்து ஜஸ்ட் நீ ஒரு குறி சொல்றவன் தான், நீ வந்து சபித்தா சபிக்கப்படுவாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வதிப்ப, அதனால நீ வா, என்னோட வந்து இந்த ஜனங்களை சபின்னு கூட்டிட்டு வந்தான். ஆனா கர்த்தர் அவங்களுக்காக வழக்காடுறாரு பார்த்தீங்களா. அப்போ இப்போ அவன் சொல்றான், என் கண்கள் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது. கீழப்படி, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்திர மரங்களை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் அவர்களுடைய நீர்ச்சாலைகளிலிருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்த்து தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படப்பட்டினார். காண்டாமிருகங்களுக்கு ஒத்த அவர்கள் தங்கள் சத்துக்களாகிய ஜாதிகளை பற்றித்து அவர்கள் எலும்புகளை நோக்கி அவர்கள் தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஆமேன். அவங்க வந்து எகிப்தில இருந்து புறப்பட்டு வந்த ஜனம், அவன் சொல்றாரு, அவங்க வந்து காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கான். நம்ம ஊர்ல ஒரு வசனம் தெரியுமா சேர்ச்சில, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு இருக்குன்னு. அப்போ அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. எந்த எதிராளி எந்த சதி பண்றான் எவன் வந்தாலும் அவங்க என்ன செய்வாங்களாம், முறியடிச்சிருவாங்களாம் அவங்கள. அப்படியாப்பட்ட பலத்தை தேவன் இஸ்ரவேலுக்கு வைத்திருந்தாரு. தெரியுமா ஜெமீன்? இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எப்படியாப்பட்ட பலத்தை கொடுத்திருக்காரு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அவங்களை எதிர்த்து நிக்க முடியுமா? காண்டாமிருகத்துக்கு ஏதாச்சும் வந்து நின்றுச்சா அப்படி குத்தி, அதுக்கு ஒரு இது இருக்கு தெரியுமா, காண்டாமிருகத்துக்கு ஒரு என்னது கொம்பா இருக்கும், அது போய் குத்தி பீறி போட்டுரும், அப்படியாப்பட்டது. அது போல நம்மளுக்கு கர்த்தர் பலனா இருக்காரு. நம்ம கிட்ட யாருமே நம்மள என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. நம்ம முன்னுக்கு அவன் நிக்க கூட அவனுக்கு பலன் இல்லாமல் தேவன் ஆக்கி போட்டுருவாரு. கீழே படிச்சுட்டு வா. 9. அப்பொழுது பார், கையோடே கைத்தட்டி பிழையாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன். இந்த 3 முறையும் அவரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனமழையால் படித்து கர்த்தர் தடுத்தார் என்றான். அப்பொழுது பிழையாம் பாலாக்கை நோக்கி, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் மனதாய் நன்மையாகவும் கர்த்தரை கட்டளை மீறக்கூடாது. இதோ நான் என் ஜனத்தாரிடத்திற்கு போகிறேன். பிற்காலத்திலே தன் வாக்கியத்தை எடுத்து பேயோரின் குமாரன் பிலேயாம் சொல்லுகிறதாவது, 2 தடவை சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. இப்ப சொல்லி, தேவன் அருள் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன்.
அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து ஒளிக்கும், ஒரு சிங்கம் இஸ்ரவேலிலே இருக்கும். யெகோவாவின் எல்லைகளை சேற்றில் எல்லாரையும் வெல்வமாகும். ஹல்லேலூயா. அவன் தான் சொன்னல, நான் மதிய குறி சொல்றவன் தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லுவான், செய்வான் அவன். ஒரு நட்சத்திரம் எங்க இருந்து எழும்புமா? யார் அந்த நட்சத்திரம்? யார் அந்த நட்சத்திரம்? அவருதான் இயேசு கிறிஸ்து. எப்போ சொன்னா மத்தியா தீர்க்க தரிசனத்தை? அவனுக்கு பயங்கரமா பாலாக்கு போடுறான். பாலாக்கு அந்த ஜனங்களை என்னால சபிக்க முடியாது, அது தேவன் நடத்திட்டு இருக்கிறாரு. அவங்க பலத்த சிங்கம் போல இருக்கிறாங்க, ஆனா அவங்கள கர்த்தர் நடத்துறதுக்கு ஒரு குமாரனை அவங்களுக்கு கொடுப்பாரு. அவர் அவங்களை இன்னும் பலமா நடத்துவாரு. கீழே படிச்சுட்டு வா. ஒரு சிங்கம் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை எல்லைகளை ஏதோம் சுதந்திரமாகும். சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். இஸ்ரவேலின் பராக்கிரமம் செய்யும். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். மேலும் அவன் அமலேக்கை பார்த்து வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கை ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான். அன்றையும் அவன் கேனியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, உன் வாசஸ்தலம் அரணிப்பானது, கூட்டை கண்களையும் கட்டினான். ஆகிலும் கேனியன் அழிந்து போவான். அசூர் சிறைப்படுத்திக் போய் என்னை நான் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, ஐயோ தேவனை யார் பிழைப்பான்? கரைத்துறையிலிருந்து கப்பல்கள் அசுரை சூழ்நிலைப்படுத்தி ஏவேரியும் கற்பதற்கு அவனை முற்றிலும் அழிந்து போவான். சபிக்க கொண்டு வந்தான். ஆனா பிழையாம வந்தான். அவன் என்ன நோக்கம்? அவன் ஒரு குறி சொல்றவன் தானே. அவங்க சொல்றது கேட்டு அவன் அவங்க சபிப்பான் அவன் வாயில. அப்ப அது சபிக்கப்படும். அதனால அந்த நோக்கத்துல கொண்டு வந்தான். ஆனா அவனுக்குள்ள கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறாரு. அவனும் ஒரு சாதாரண மனுஷன் தான், அந்நியன் தான். இதே மாதிரி அந்நியன் ஒரு இடத்துல ஆண்டு தெரிஞ்சு பேசினார். யாரு தெரிவி சொல்லு? அந்நியன் இடத்துல ஆண்டு பேசினாரு. யாரு சொல்லுறாயா? அந்நியன் இடத்துல சொல்லி போய் எருசலேமை சீர்படுத்த சொல்லுவார். அது யாரு சொல்லி? அந்நியன் என்னோட அந்நியன் கிட்ட பேசுவாரு. எருசலேம் எல்லாம் இடிஞ்சு கிடிஞ்சு வந்துட்டானுங்களே. அவன் பேர் என்ன? கோராக். அவனோட அந்நிய ராஜா தானே. அவங்கிட்டதான் அன்று சொல்லி போய் எருசலேமை கட்ட சொல்லுவாரு. கோரேஸ். கோரேஸ் கோரேஸ் யாரு? அவன் இஸ்ரவேலா? யூதனா? அவன் புறஜாதிக்காரன் தான். ஆனா கர்த்தர் கோரேஸை கொண்டு கூட காரியத்தை நடப்பித்தாருங்க. கீழ்ப்படிதல தான் ஆண்டுக்கு தேவை. கர்த்தரோட எதிர்த்து புறன்று இருக்கிறவன கர்த்தர் இல்லாம வைக்கிறேன். ஆனா இவனுக்கு இருக்கிறது கீழ்ப்படிதல் இருந்துச்சுங்க. அந்நிய ஜனம்தான், குறி சொல்ற ஆவிதான், சூனியக்காரர்கள் தான். தீங்கு செய்ய சொன்னா தீங்கு செஞ்சிருவாங்க. அப்பதான் மந்திரவாதிகள் போய் பாக்குறாங்களே, இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாதுடா, அழிச்சிடணும்டா, அந்த குடும்ப தலைவனை அழிச்சிடணும்டா, அவங்க மந்திரம் செய்யணும்டா. அவங்க எத்தனை பேர் அப்படிலாம் இன்னைக்கு கூட அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. தேவனை நம்பாதவங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். ஆனா தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவன் சகாயர், அடைக்கலம். அவர் பாருங்க, ஒரு அந்நிய குறி சொல்லுகிற இந்த மனுஷன் கூட தடுத்து வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த காரியத்தெல்லாம் பார்த்து பியோரா காரியங்களை வெளிப்படுத்துறான். அந்த ஜனங்களுக்கு விரோதமா நான் ஒண்ணு சொல்லக்கூடாது. பிள்ளையாம், நீ என்னை கொண்டு வந்தியா சபிக்க? அவங்கள என்னால சபிக்க முடியல. கர்த்தர் எனக்கு சாபத்தை கொடுக்கல. அந்த ஜனங்களை சபிக்க நான் கர்த்தர் தெரிந்து கொள்ளல. அவங்களை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருடைய விருப்பம். விளங்குதாமா? விளங்குதுங்க ஐயா. நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனையா.
ஏன் தெரியுமா? நம்ம தேவ பிள்ளைங்க. தேவன் நம்மள நான் சொன்னல அந்த பிள்ளைய போத நான் ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு அழுது கேட்டேன் தெரியுமா ஜெரமி? அழுது கேட்டேன், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கொடுங்க ஆண்டவரே, இந்த 2 பையனுங்க எனக்கு போதும் ஆண்டவர், அடுத்து ஆம்பளை பையனா எனக்கு வந்துட போகுது பயந்துக்கிட்டு நான் ஆண்டோட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே அந்த ஜபத்தை கேட்டு எனக்கு அந்த பொம்பளை பிள்ளையை கொடுத்து ஒரு நாள் அதை எனக்கு ஞாபகப்படுத்துறாரு அந்த சூழ்நிலையில. இந்த பிள்ளைய நீ என்கிட்ட ஜபம் பண்ணியில கேட்ட, இதுக்கு ஒண்ணுன்னா நான் விட்டுருவேனா, நீ பாரு பயங்கரமா இதுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னாரு. அதே போலத்தான் இன்னைக்கு இந்த இஸ்ரவேலுக்காக கர்த்தர் யுத்தம் பண்றாரு. பிள்ளையாம் சபிக்க வந்து அவங்ககிட்ட சந்திச்சு பேசுறாரு. பிள்ளையாம் கிட்ட ஆண்டர், நீ அவன் என்ன சொன்ன அவங்ககிட்ட? என் ஜனங்களை சபிக்கணுமா? சபிக்க முடியுமா? அவங்கள சபிக்கிறதுக்காக நான் நடத்திட்டு வரேன், அவங்கள ஆசீர்வதிக்கிறது தான் என் விருப்பம். இஸ்ரவேல் யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நானும் நீங்களும். நமக்கு விரோதமா நிற்பவன் யார்? அங்க கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் அவனோட. பார்த்தீங்களா எப்படி யுத்தம் பண்ணாரு? பிள்ளையம் கண்டு பிரமிச்சுட்டான். ஐயோ, இவருக்கு விரோதமா நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், இவருக்கு விரோதமா நான் செஞ்சேன்னா நான் வந்து தேவனுடைய சமூகத்துல போக மாட்டேன், நானும் மாண்டு போய் எங்க நரகத்துக்கு தான் போயிருவேன். ஐயோ எனக்கு நரகம் வேண்டாம், நான் அதை சபிக்க மாட்டேன், நான் செத்துனா நான் எங்க போனோம், நான் ஆண்டோட போயிடணும், நான் இங்க போக மாட்டேன்னு அவனே மனம் திரும்புறான். அந்நியன் விளங்குதா? அந்நியன் சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புறாங்க. கர்த்தரோட வார்த்தையை கேட்டு. கோரேஸ்க்கு என்னங்க தெரியும்? கோரேஸ் கிட்ட கர்த்தர் பேசுறாரு, கோரேசு நான் உனக்கு தெரிஞ்சிருக்கிறேன், நீ ஜனங்களை அனுப்பி யூதா தேசத்தை அந்த எருசலேமை வந்து சீர்படுத்துறதுக்கு நீ தான் அதுக்கு பொறுப்பா ஜனங்களை அனுப்பி அதை சீர்படுத்தி வைக்கணும். அண்ணிங்க நம்ம நினைக்கிறோம் நமக்குதான், அவங்க அப்படிதான் நினைச்சாங்க ஒரு காலத்துல. ஆனா கர்த்தர் வந்து உலகத்துல வந்து எந்த மனுஷனுக்கும் அவர் தேவனா இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு மாத்திரம் இல்ல, அந்த ஒரு காலத்துல அவர் ரொம்ப வைராக்கியமா அந்த இஸ்ரவேலுக்காக செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா இந்த காலத்துல உலகம் முழுதலுமா இருக்கிற சகல ஜனங்களுக்கும் அவர் தேவனா இருக்கிறாரு. அவங்க மனம் திரும்பி கர்த்தரே தேவன் என்று அவங்க சொல்லி வந்தாங்கன்னா, கர்த்தரை நம்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவர் தேவன் தான். அவங்களையும் அவர் நடத்த ஆயத்தமா இருக்கிறாரு. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. நம்மளுக்கு கேடு உண்டாக்குறதுக்கு கர்த்தர் நம்மளை படைக்கலைங்க, நம்மளுக்கு தீமையை ஒருத்தர் உண்டாக்குறதுக்கு கர்த்தர். ஆனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னோட கட்டளைகளை நீ கைக்கொள், என் பிரமாணங்களை நீ வந்து அதிகமா உனக்குள்ள தியானத்துல வச்சுக்கொள்ளு, என் வார்த்தையின் பிரகாரம் நீ நட. ஒருத்தவனுக்கு தீங்கு செய்ய முடியுமா என் வார்த்தைக்கு விரோதமா? வழங்குதா? நீ இந்த வார்த்தையை மீறி நீ தவறா வழிக்கு போயிட்டேன்னு வச்சுக்கிய, எல்லா சத்துரும் உனக்கு சூழ்ந்துரும். விளங்குதா? சத்துருக்கள் நம்மளை சூழ்ந்துருவானுங்க. அதனால நம்ம என்னைக்குமே அதான் சொல்றாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து அதை நீ தியானித்து வந்தாக்கா நீ தான் பாக்கியவான் அப்படி சொன்னாரு. விளங்குதாடா? நம்ம இந்த வேதத்தை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா எப்பயுமே. காலையில் நான் வேலைக்கு போறேன், அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தண்ணிக்கு நீ குடிச்சிட்டு நீ காலையில ஜெபம் பண்ணி ஆண்டவர் வேதத்தை நீ படிச்சுட்டு ஆண்டவரே இந்த வார்த்தை இடத்துல பேசிட்டு இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டு அந்த வார்த்தையில நீ வந்து தியானமா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை நம்ம கொடுத்துருக்காரு, இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்ம நடத்துவோம். நம்ம என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் அந்த வார்த்தை நமக்குள்ள வந்து என்ன செய்யும், முன்னுக்கு நிற்கும். தேவனுடைய வார்த்தைக்கு நிகரா எதுவுமே இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையில நீங்க பிரியமா இருங்க, அதை நீங்க எப்போதுமே நீங்க அதை தியானத்துல வச்சுக்கொள்ளுங்க, அதுதான் உங்களுக்கு ஜீவன் அளிக்குமா. உயிரை கொடுக்கறது எது? ஆண்டோட வார்த்தை. ஆண்டோட வார்த்தை நமக்குள்ள வந்து அது செயல்பட 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 ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்மளுக்கு எந்த சீக்கு கூட நெருக்க விட மாட்டாரு, எந்த பலவீனங்கள் நம்மளை நெருங்க விட மாட்டாரு, எந்த ஒரு சாவுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. அவரோட சித்தை நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மளோட கூட இருந்த அவர் நடத்தி கொண்டே இருப்பாரு. நம்ம ஆண்டவர் லேசானவர் இல்லைங்க, அவர் பரம பரம தேவன், பரலோகத்தின் தேவன். வானமும் அவருக்கு சொந்தம், பூமியும் அவருக்கு சொந்தம். அவர் அல்லாம ஒரு காரியமும் இல்லை உலகத்துல, எல்லாம் பொய் மாய. உலகத்துல தம்பி சொன்னீங்கல்ல இந்த பக்கத்துல, அவெல்லாம் நத்திங்கயா நான் சொல்றேன், அவெல்லாம் உலகத்துக்காரன். உலகத்து ஆவிகளை வச்சுக்கிட்டு நம்மள வந்து பயமுறுத்துறதுக்கு அவன் சில காரியங்களை தீண்டுவான், அவ்வளவுதான். ஆனா நம்ம ஆண்டவர் பெரியவர் இல்லையா?
என்னோட வேஸ்ட் பெரியவர், உன் கிரியெல்லாம் தேவன் அழிச்சு போட்டுருவாரு. ஆண்டவரே இந்த காரியம் இப்படி இருக்கு, இதோ இதை நீங்க முறியடிங்கன்னு சொன்னா போதும். கர்த்தர் எவ்வளவு கருத்தா கரிசனமா பிள்ளையாமுக்கு சொந்த அந்த செய்தியை பார்த்து பிள்ளையாமட்ட கர்த்தர் பேசினாரு பார்த்தீங்களா? நமக்கு ஒருத்தன் தீங்கு செய்ய ஆரம்பிச்சுட்டானா அவனையும் கர்த்தர் விட மாட்டாரு. அதுக்கு முன்ன நம்ம என்ன செய்யணும்? என் குற்றம் குறைகள் தப்பு பிள்ளைகள் ஏதாவது செஞ்சிருப்போம், ஆண்டவரை மன்னிச்சிருங்க. ஆனா உங்களுடைய வல்லமை, உங்க பராக்கிரமம், உங்களுடைய வார்த்தை அந்த சத்துருவை முறியடித்து போடும் ஆண்டவரை. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரை அப்படின்னு கர்த்தர் மேல அந்த நம்பிக்கை வைத்து நீங்க கடந்து போ. உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமானாலும் வாய்க்காதே போகும் தான் சொல்றாரு. உனக்கு விரோதமா நிறைய ஆயுதம் எழும்பும், ஆனா உனக்குள்ள இருக்கிற யார் என்பதை நீ நன்கு அறிந்து கொள்ளணுங்க. நம்ம கொஞ்சம் பயந்தோன்னு வச்சுக்கீங்களேன், பயம் ஒரு பொல்லாத ஆவி, விளங்குதான்? பயம் உங்களை நாசப்படுத்திடும். அதனால்தான் ஆண்டு எத்தனை முறை சொல்லியிருக்காரு, பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் சொல்லி, பயப்படாத நான் உன் தேவன்றாரு. பயப்படாத பயப்படாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்ம பயப்படக்கூடாது எதுக்குமே, நம்ம துணிந்து நிக்கணும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், நானா நிக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற ஆண்டர் பெரியவருங்க. அவர் உனக்கு விரோதமா எவன் என்ன தீங்க நினைச்சாலும் அங்க ஆண்டர் பயங்கரமா அங்க யுத்தம் பண்ணி முறியடித்து போட்டுருவாரு. அதெல்லாம் நீங்க கர்த்தரை நீங்க நல்லா துதிங்க, கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்க, கர்த்தரை போற்றுங்க, கர்த்தரை புகழுங்க. இஸ்ரவேலுக்கு தேவன் பலனா இருக்கிறாரு. இஸ்ரவேலுக்கு தேவன் எப்படி இருக்காரு? இஸ்ரவேலுக்கு தேவன் பலமா இருக்கிறாரு. இஸ்ரவேல தேவன் ரொம்ப நேசிக்கிறாரு. அவங்களுக்கு சகலமும் அவர்தான், அவர் இல்லாம ஒண்ணுமே அவங்களுக்கு நடக்காது. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் பெரிய பலசாலியா அவங்களுக்கு இருந்து எல்லா சத்துருக்களையும் முறியடித்து போட கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல அந்த சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, இத படிச்சுட்டு இப்படியே மறந்து போறதுக்கு இல்ல. என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில எனக்கு விரோதமா என்னென்ன காரியம் நடக்கிறது என்பதை நான் அறிஞ்சு கொண்டேன்னு சொன்னா, ஆண்டவரே இந்த பிள்ளையம்ம கூட நீங்க சந்தித்தீங்களே, சபிக்க வந்து அவனை அவங்க ஆசீர்வதிக்க வச்சீங்களே, எனக்கு விரோதமா எழும்புகிற இந்த காரியத்தை இந்த மனுஷன் எனக்கு செய்யறான், அவனை நீங்க தொடுங்க. நீங்க அவனை தொட்டு அவனை நீங்க யார் என்பதை அறிந்து கொள்ள வைங்கன்னு அவனுக்காக நம்ம ஜெபிக்கணும். விளங்குதா? எவ்வளவு சத்தியம் நமக்கு எழும்பிட்டு தான் இருப்பான். வேலை செய்யற இடத்துல அங்க ஒரு நாய் எழும்பும், அங்க போனாக்கா அங்க ஒரு ஆள் எழும்பும். எந்த ரூபத்துல வரும்? பிசாசு ரூபத்துல வருவான். நம்மளுக்கு இடர்ல உண்டாக்கும், தடைகளை கொண்டு வரும், வேலை பிரச்சனையை கொண்டு வரும். பாபம் ஜெருமி அந்த செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பழைய வேலை, அந்த பொம்பளை நிமித்தமா எவ்வளவு ஒரு இடர் இன்னல், அதெல்லாம் ஒரு சாத்தானுடைய ஆவிங்க. அப்போ இடர் உண்டாக்குச்சு இந்த வேலைக்கு. அவனை செய்ய நிம்மதி இல்லாம பிள்ளை பாவம் காலையும் மாலையும் அது பாவம் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த செஞ்சிருந்த ஆபீஸ் வேலையை. அந்த மேனேஜர் அதுக்கு விரோதமா அந்த பிள்ளை படிக்கிறா, நம்மளோட ரொம்ப படிச்சு அவன் நம்மளோட இடத்துக்கு வந்துட போகுதுன்ற அவளுக்கு அந்த போறாம இல்லை, பிள்ளைக்கு விரோதமா அப்படி நடந்தா அந்த கம்பெனியில அந்த பிள்ளைக்கு ஜெமீனுக்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள் வரும். அந்த சாத்தானெல்லாம் ஆண்டரே, என் வேலைக்கு விரோதமா எழும்புகிற இந்த சத்துருவை, இந்த சாத்தான உங்க கரத்துல கொடுக்குற முறியடிங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது ஆண்டவர், நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. உங்க ரத்தத்தினால் என்னை வேலி அடைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நான் போற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் நீங்க எனக்கு முன்பா இருக்கிறீங்க. நான் சரியா செம்மையா என்னோட எல்லா காரியத்தையும் வெற்றியாய் முடிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவர்ன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா, அவரு இன்னைக்கு இந்த பிழையாம சபிக்க வந்தவனை ஆசீர்வதிக்க வைத்த அவர் நாவல ஆசீர்வாத வார்த்தையை வைத்த கர்த்தர் நம்மளை கேடு செய்கிறவனே நமக்கு நன்மை செய்யும்படி செய்வார். எத்தனை மந்திரவாதிங்க மனம் திரும்பி இருக்காங்க தெரியுமா? எத்தனை மந்திரவாதிங்க ஊழியக்காரனா இருக்கான் தெரியுமா? இன்னைக்கு பிள்ளி சூனியம் பண்றாங்களாம் கர்த்தர் தொடப்பட்டு மனம் திரும்பி இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைகளா இருக்கிறானுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த மனம் திரும்ப அந்த மந்திரவாதிகளை, அந்த தந்திரவாதிகளை, சத்துருக்களை ஆண்டு தொடுங்கப்பா. நீங்க தொட்டா போதும், அவன் மாறிடுவான். ஆண்டவரை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். அவனுக்கு தீங்கு செய்ய அந்த பொல்லாத ஆவிகளை அழிச்சு அவனுக்கு நீங்க ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரை. கர்த்தர் அவனை சந்திங்க ஆண்டவர்னு சொல்லி நம்ம அவனுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நிச்சயமா அதை செய்வார். நமக்கு விரோதமா எலும்ப விட மாட்டாரு அந்த சத்துருக்களை, சதிகளை, நாசங்களை, மோசங்களை.
அழிச்சு நிர்மூலமாக்கிடுவார். ஓகேவா? அன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்ததுக்கு நம்ம கிஃப்டட் தெரியுமா? இந்த சத்தியத்தை எத்தனையோ முறை நான் கேட்டிருக்கிறேன். இந்த பிள்ளையாமுடைய சத்தியத்தை பாலா கிழித்து கொண்டு வந்து சபிக்க வைத்தான். ஆனா ஆண்டவர் கொடுக்கும்போது அதை நம்மளுக்கு தெளிவாக கொடுப்பாரு. விளங்குதையா? நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் நம்ம தெரியுமையா? ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இருக்காரு. உனக்கு ஒருத்தர் தீங்கு செய்யணும்னு நினைச்சானா அங்க கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஆனா நீ கர்த்தர் மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்து அவரை துதித்து ஆராதித்து அவர் வசனத்தை தியானம் பண்ணி கொண்டு நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி நீ எங்கேயுமே சாட்சியை உன்னை வந்து வெளிப்படுத்திட்டே இருப்பாரு. உனக்கு கர்த்தர் கூட இருந்து உன்னை பெரிய ஆளா உன்னை ஆக்குவார். கர்த்தர் மேல நம்ம விசுவாசமா இருப்போம். கர்த்தர் பெரியவர். அவர் நாம நம்ம நிமித்தமா எங்குமே மகிமை அடையணும்ப்பா. நான் வந்துங்க நான் வந்து பெரிய ஊழியக்காரி நான் ஒண்ணும் இல்லை. எனக்கு கர்த்தர் எனக்குள்ள பெரியவரா இருக்கிறாரு. நான் வந்து எல்லா வீட்டுக்கும் நான் போவேன்யா, சுவிசேஷத்தை சொல்ல போவேன். எந்த வீடு எனக்கு திறந்து கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு சந்திச்சு உட்காந்து ஜாலியா பேசிட்டு வந்துடுவேன். நிறைய குடும்பங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்கள சபையில பார்க்க முடியாது. நான் போய் அவங்க சந்திச்சுட்டு வருவேன். ஏன்னா அவங்க வேற வேற சபைக்கு போறவங்க. கத்தோலிக் சர்ச்சுக்கு போறவங்க இருக்காங்க, லூதரன் சர்ச்சுக்கு போறவங்க இருக்காங்க, மத்த சபைக்கு போறவங்க இருப்பாங்க. நம்ம சபைக்கு வந்து வர சொல்றவ நமக்கு டிரான்ஸ்போர்ட் வேற இப்ப நம்மளுக்கு குறைவா இருக்குது, ஏத்திட்டு வர எங்கள்கிட்ட வேன் கூட இல்லை. ஆனா அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போய் ஆண்டவர் சத்தியத்தை சொல்லிட்டு வருவேன். ஆனா இப்ப நான் சொன்னல, என்னுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க மேசியம்மா, அவங்களுக்கு நான் போய் சத்தியத்தை சொல்ல போவேன். ஆனா அவங்க என் சபைக்கு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது. ஒரு நாள் கூட அவங்க என் சபைக்கு வந்ததே இல்லை. ஏன்னா அந்த பையன் நடக்க முடியாத பையன் இருக்கிறனால, அதனால அவங்க நம்ம சபைக்கு வந்தது இல்லை. ஆனா வாரம் வரலன்னா போன் அடிச்சுட்டே இருப்பாங்க. சார் எப்ப எத்தனை மணிக்கு வரீங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நான் போனதுல இருந்து அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விடுதலையை நான் பார்த்தேன். ஏன்னா சாம் இறக்கும்போது அவங்க அவ்வளோ ஒரு மோசமான நிலையில இருந்தாங்க. நான் போய் அவங்கள சந்திக்காம இருந்தா அவங்க என்னைக்கே போட்டு போயிருப்பாங்க. ஆனா நான் போய் அந்த சகோதரியை நான் சந்திப்பேன். அவங்க நிமித்தமா கர்த்தர் என்ன செய்திருக்காருன்னா, அநேகருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க என்னை பத்தி. அநேகருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் வராங்க, அவங்க ஊழியக்காரங்க, அவங்க வர்றதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நாங்க சபைக்கு வரேன், ஆனா எனக்கு அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த சகோதரி வந்து எங்கிட்ட சுவிசேஷ சத்தியத்தை பகிர்ந்துட்டு போறாங்க, எனக்கு அதுவே ஒரு பெரிய நிம்மதி. அவங்கனாலதான் நான் வந்து நிம்மதியா இருக்கிறேன். அவங்க எப்போது வருவாங்க என்கிட்ட என்ன பார்க்கணும். நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்குமா அந்த மனுஷி. அப்ப நான் சாவுக்கு அன்னைக்கு போனேன், சுடுகாட்டுக்கு நான் போனேன் பாருங்க. சுடுகாட்டுக்கு போனோன்னு எனக்கு தெரியாதவங்க அவங்கள தெரியாது. ஆனா அவங்க வந்து என்கிட்ட தேடி நானும் பேசிட்டு இருக்கல அவங்கள குறித்து. உடனே வந்து மேசி உங்களை பத்தி தான் எங்ககிட்ட பேசுவாங்களா, நீங்க ரொம்ப நல்ல ஊழியக்காரங்க, அவங்க நீங்க வரனால அவங்க ரொம்ப திருப்தி சந்தோஷம், அவங்க சத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தப்ப எனக்கு ஒரு பெரிய விடுதலை, அவங்க ஒரு அவங்க அக்கிரி மாதிரி எங்க வீட்டுக்கு வருவாங்க, எங்களுக்கு ஒரு விடுதலையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு எல்லாரும் வந்து எங்கிட்ட சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் என்னமோ நினைச்சேன் மேசிய அவங்க வீட்டுக்கு நான் போறோம் வரோம் அவ்வளவுதான். ஆனா அவங்க நிறைய பேசிக்கிட்ட அந்த சாட்சியை சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு என் பையன் வந்து எனக்கு சாட்சி சொல்லுவாரு எனக்கு தெரியாது, என் மகன் எனக்கு சாட்சி சொல்லுவாரு எனக்கு தெரியாது. என் வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்தது நான் செஞ்சிட்டு இருக்கேன். எனக்குள்ளதை கர்த்தர் செய்யறாரு. பார்த்தீங்களா? கர்த்தர் ரொம்ப நல்லவர். அதனால நம்ம கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து எதுவுமே தடைபடாதபடி நேரத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து அவர் நம்ம மகிமைப்படுத்த அவர் நம்மளை மகிமைப்படுத்துவாராம். அவரை நம்ம உயர்த்த அவர் நம்மள உயர்த்துவாராம். நம்ம ஆண்டவர் அப்படியேப்பட்டவருங்க. இன்னைக்கு இந்த பிள்ளையாமுடைய காரியமும் பாலாக்கோடைய காரியமும், பாலாக் தோற்று போனா பார்த்தீங்களா, அவனுக்கு பொண்ணை கொடுக்குற, பொருளை கொடுக்குற, கனத்தை கொடுக்குற, மேன்மைப்படுத்துற, நீ வா அந்த ஜனங்களை சபித்து போடுன்னு கொண்டு அந்த கருத்துல தோற்று போயிட்டாங்க. பிள்ளையாமையே கர்த்தர் சந்திச்சாருங்க. அதே போல நம்மளுக்கு எதிர்த்து நிக்கிற யாரானாலும் கர்த்தர் அவங்கள சந்தித்து அவங்கள நமக்கு கீழே கொண்டு வந்து நிறுத்துவாரு. இதை நீங்க விசுவாசித்து நீங்க ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை நீங்க முறியடித்து வெற்றி எடுங்கப்பா. நன்றி. சார் அதே என் பையன் கண்டு கொஞ்சம் அதான் பேசுவான். நான் அப்படி பேச மாட்டேன், நான் அம்பலா தான் பேசுவேன். இல்லடா அப்படி அதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தன்மை. நம்மள முகத்தை பார்த்து யாரையும் நம்ம வந்து அவங்கள நிர்ணயிக்க முடியாது. தாவீதை பார்த்தாக்கா கர்த்தர் கொண்டு வந்திருப்பார். தாவீது முகத்தை பார்த்திருந்தாக்கா யாருமே அவனை ராஜாவை கொண்டு வந்திருப்பாங்களா? 18-19 வயசுல கர்த்தர் அவன் உள்ளத்தை பார்த்தார்.
அவன் எப்படி கர்த்தருக்குள்ள இசைந்து இருக்கிறான், எப்படி இணைந்து இருக்கிறான், எவ்வளவு சங்கீதங்களை தேவனுக்கு பாடுறான், எப்படி கர்த்தரை துதிக்கிறான். அதை கண்டுதான் கர்த்தர் அவனை ராஜாவா கொண்டு வந்தாரு. அம்மா அப்பாவோட ஒதுக்கப்பட்ட அந்த பிள்ளையை கர்த்தர் கொண்டு வந்தாரு. அந்த இருதயத்தை கர்த்தர் பார்ப்பார். அதனால உங்களுக்கு அதான் சொல்றேன், நீங்க தேவனுக்கு நீங்க உண்மையா இருங்க. அவரை துதிக்கிறதில்ல, அவர் வேத வசனத்துல ஜெபிக்கிறதில்ல, ஊழிய காரியங்களுக்கு போறதில்ல. மத்தவங்கிட்ட ஆண்டரை பத்தி நீங்க உங்ககிட்ட நெருக்கமா யாரா பழகனா பேசலாம், அவங்ககிட்ட ஆண்டரை பத்தி சொல்லிருங்க. அதான் உண்மை. நான் சும்மா சும்மா சொல்ல கிடையாது, அதான் சத்தியம். பிள்ளையாம் அந்நிய ஜாதிக்காரன், குறி சொல்லுகிறவன், அவன் அந்த குறி சொல்றவங்களுக்கு தீர்க்கதரிசி ஏதோ ஊருக்காரன். ஆனா கர்த்தர் அவனையே சந்தித்து அவனையே மனம் திரும்ப வச்சிருக்காரு. இன்னைக்கு என்னையும் உங்களையும் ஆண்டவர் சந்திக்க மாட்டாரா? நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். இந்த நாள்ல இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க இத மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த பிழையாமுக்கு கர்த்தர் எப்படி ஒரு ரட்சிப்பு கொடுத்தாரு, இந்த இஸ்ரவேலை எப்படி தேவன் காப்பாத்தினாரு, என்னையும் அவர் காப்பாற்றணும். நான் அவருடைய பிள்ளை, அவரால் படைக்கப்பட்டோம், அவரால் சிருஷ்டிக்கப்பட்டோம், அவரால் இந்த பூமிக்கு வந்த நாய், அவருதான் எனக்கு தலை, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்க அவர் வார்த்தையில நீங்க கடந்து வந்துகிட்டே இருங்க, ஜபத்துல தரித்துக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், வாழாக்க மாட்டாருங்க. யாரையும் வாழாக்குறது கர்த்தர் விட மாட்டாரு. தலையாக்கத்தான் தேவன் சித்தம். கீழே கொண்டு போட மாட்டார், உன்னை மேலதான் கொண்டு வர்றாரு. ஏன்னா அவரோட வார்த்தையில நீ முழுவி இருக்க. அந்த வார்த்தை தான் உன்னை உயர்த்தும். சோத்திராண்டவரே நன்றி, உன் நாமத்தை நாங்க உயர்த்துக்கிறோம். அப்பா பிதாவே சோத்தரிக்கிறேன். நாளில் இந்த சத்தியத்தை நீங்களுக்கு கொடுத்தபடினால உன் நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, பிழையோம் ஆண்டவரே ஒரு புறஜாதிக்கார குறி சொல்றவன், ஒரு அந்நிய தீர்க்கதரிசி, அவன் அந்நிய தேசத்துக்கார, அந்நிய நாட்டுக்கார. ஆனா அவனுக்கே நீங்க யாருன்னு வெளிப்படுத்தும் போது அவன் பயந்தான். ஆண்டவரே ஐயோ, இந்த கடவுளுக்கு விரோதமா நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நான் பரிதாபமான சாவுக்கு என்னை விட மாட்டேன், விட என்னை விரும்பல, நான் தேவனுடைய பிள்ளையா நான் மறிக்கணும்னு நான் விரும்பினேன். ஆண்டவரே அதே போல ஒவ்வொரு சத்துருக்களையும், ஒவ்வொரு சூனியக்காரன்களையும், ஒவ்வொரு குறி சொல்லுகிறவனையும், ஒவ்வொரு மந்திரம் பண்ணுகிறவனையும், ஒவ்வொரு மாயங்களை பண்ணுகிறவனையும் கர்த்தர் சந்திங்கப்பா. பிள்ளையாம சந்தித்தீரல்லவா? அந்த மாதிரி விரோதங்களை செய்கிற ஒவ்வொரு சூரியக்காரனையும், மந்திரக்காரனையும், பிள்ளை சூனியக்காரனையும் அந்த குறி சொல்லுகிற நீங்க சந்திங்க. அவங்களும் ரட்சிப்பு அடைந்து கர்த்தரே தேவன் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்துக்கு வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் வல்ல நாமத்துல எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ லார்ட்.